कुर्वते कर्म भोगाय कर्म कर्तुं च भुञ्जते नद्यां कीटा इव आवर्तात् आवर्तान्तरमाशुते व्रजन्तो जन्मनो जन्म लभन्ते नैव निर्वृतिम् कुर्वते कर्म भोगाय போகத்திற்காக கர்மாவை செய்கிறார்கள். கர்ம கர்த்தும் ச புஞ்சதே கர்மாவை செய்வதற்காக போகத்தை அனுபவிக்கிறார்கள். நத்யாம் கீட்டா இவ நதியில் ஒரு புழு போல ஆவர்த்தாத் ஆவர்த்தந்தரம் ஆசு தே ஒரு சுழலிலிருந்து மற்றொரு சுழலுக்கு புழு போவது போல விரஜந்தே ஜன்மனோ ஜன்மஹ ஒரு ஜென்மத்திலிருந்து மற்றொரு ஜென்மத்தை லபந்தே நைவ நிர்விருத்திம் அடைகிறார்கள், மோட்சத்தை அடைவதில்லை. ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவியை அடைகிறார்கள், சுகத்தை அடைவதில்லை, மோக்ஷ சுகத்தை அடைவதில்லை. அன்வயக போகாய கர்ம குருவதே கர்ம கர்த்தும் ச புஞ்சதே நத்யாம் கீட்டா இவ ஆவர்த்தாத் ஆவர்த்தாந்தரம் ஆஷு தே விரஜந்தி ஜன்மனோ ஜன்ம லபந்தே நிர்விருத்திம் நைவ व्युत्पत्तिः आवर्तात् आवर्तयन्ते इति आवर्तः नदीषु आवर्ताः चलन्ति ते कदाचित् प्राप्तं वस्तु त्यजन्ति पुनः गृहीत्वा भ्रामयन्ति इति जन्म प्रवाहस्य आवर्तसाम्यम्. இப்போ சுழற்சி நீரில் இருக்கிற சுழற்சி போயிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு வஸ்துவை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறம் அதை விட்டுரும். அப்புறம் இன்னொரு சுழற்சி அந்த புழுவை பிடிச்சி சுற்றிட்டு அப்புறம் அது விட்டுரும். இந்த மாதிரி தான் புழு நதியில் சுழற்சியில் சிக்கிட்டு கஷ்டப்படும். குருவதே இதி அத ஏவ போகாய அந்த ஜீவர்கள் போகத்தின் பொருட்டு சுகாதி அனுபவாய சுகத்தை அனுபவிக்கும் பொருட்டு மனுஷ்யாதி சரீராணி அதிஷ்டாய மனிதர் முதலிய சரீரங்களை ஆශ්‍රயித்து கர்ம தத்தத் சரீர உச்சிதானி கர்மாணி குருவதே மனித சரீரத்தில் இருந்து தான் அவங்க எந்தெந்த சரீரத்தை அடையணுமோ அதற்கான கர்மங்களை செய்கிறார்கள். கர்ம இதி ஜாதௌ ஏகவச்சனாத் கர்ம அப்படிங்கிற ஒருமை ஜாதி ஒருமையாகும். கர்ம அப்படிங்கிற சத்தம் ஏகவச்சனத்தில் இருக்கிறதுனால அது ஜாதி ஒருமை. இது விடாத லட்சணையால் ஒன்றை சொல்லுதலினால் அதன் ஜாதியும் கொல்லப்படும். புனச்ச கர்ம கர்த்தும் தேவாதி சரீரைஹி தத் பலம் புஞ்சதே ச தேவாதி சரீரைஹி தத்தத் பலம் புஞ்சதே ச கர்மத்தை செஞ்சதற்காக தேவர் முதலிய சரீரங்களால் அந்தந்த பலத்தை அனுபவிக்கிறார்கள். பல அனுபவ அபாவே பல அனுபவம் இல்லாத பொழுது தத்தத் சஜாத்திய இச்சா அனுபபத்யா தத்தத் சஜாத்திய
இச்சா அனுபபத்யா. அந்தந்த பலமாகிய சுக வடிவத்தின் சஜாத்தியமாகிய சுகத்தின் இச்சை சம்பவிக்காததால் தத்தத் சாதன அனுஷ்டான அனுபபத்தேகே, அந்தந்த சாதனங்களின் அனுஷ்டானம் சம்பவிக்காமையால் ஏவம் வர்த்தமானாக தே ஜீவாக நதி பிரவாக பதிதாக கீடாக ச ஆவர்த்தாத் ஆவர்த்தாந்தரம் ஆஷு விரஜந்தக ஏவம் வர்த்தமானாக தே ஜீவாக. இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜீவர்கள் எப்படி நதியில் விழுந்துட்ட ஆற்றில் வெள்ளத்தில் விழுந்த ஒரு புழு ஒரு சுழல்லிருந்து இன்னொரு சுழலுக்கு சீக்கிரமாக போகுதோ அந்த மாதிரி நிவிருத்திம் சுகம் ந லபந்தே, அது சுகத்தை அடையிறதில்லை. அந்த புழு ஒரு சுழலிருந்து மற்றொரு சுழலுக்கு போகிறதுனால அது சுகத்தை அடையிறதில்லை. ஏவம் ஆஷு ஜன்மனோ ஜன்ம விரஜந்தக சுகம் நைவ லபந்தே இதி. இந்த மாதிரி தான் சீக்கிரமாக ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு ஜீவர்கள் போகிறதுனால அவங்க துயரத்தை தான் அனுபவிக்கிறாங்க, சுகத்தை எப்பொழுதுமே அடைவது இல்லை. கர்ம அப்படிங்கிறது நம்மிடமிருந்து உருவாகும் செயல்கள். அது காய்கம் வாச்சிக்கம் மானசம். எதற்காக நம்ம செயல் செய்கிறோம் அப்படின்னா போகத்திற்காக, இன்பத்தை அனுபவிக்க. கர்த்தாவாக இருப்பது போக்தாவாக இருப்பதற்காக. ஒவ்வொரு செயலும் போக்தாவாக மாற்றுகிறது. கர்மா செய்கிறது போகத்தை அனுபவிப்பதற்காக, போகம் கர்மத்திற்காக. செல்வம் எதுக்கு அப்படின்னா செலவு செய்கிறதுக்கு. செலவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். கர்மம் சாதனம், போகம் சாத்தியம். சமையல் செய்யும்போது செய்கிற செயல் சாப்பிடுவதற்காக செயல் செய்ய வேண்டும். போகம் சாதனம், கர்மா சாத்தியம். கடைக்கு போகிறோம், இனிப்பை வாங்குகிறோம். இனிப்பை வாங்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம போக்தா. போகம் மீண்டும் கர்மத்திற்கு காரணம். போகம் சம்சாரத்தை கொடுக்கிறது. போகத்தின் அடுத்த விளைவு என்ன? இனிப்பு, ஒரு ரசமலாய் வாங்கி சாப்பிட்றோம், அது ஒரு சம்ஸ்காரத்தை கொடுத்துட்டு போயிடுது மனசுக்கு. அதனால் ஆசை வருது, ரசகுல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக. அதுக்காக நம்ம செயல் செய்வோம். போகம் மீண்டும் செயலில் தூண்டும். கர்மத்திலிருந்து ஜீவர்கள் போகத்திற்கு போகிறார்கள். கர்மம் போகத்திற்குள் தள்ளிவிடுகிறது, போகம் கர்மத்திற்குள் தள்ளிவிடுகிறது. கர்மமும் போகமும் ஜீவனை பந்து போல வைத்து விளையாடுகிறது. இப்போ பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ஒரு தாயினோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு குழந்தை வர்றக்குள்ளேயும் நிறைய அது கஷ்டத்தை அனுபவிக்குது. அப்புறம் இந்த உடலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னா மரணம். மரணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த மாதிரி பிறப்பும் கஷ்டமானது, இறப்பும் கஷ்டமானது. நடுவில் இருக்கிற வாழ்க்கையும் ஜீவன் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான், எவ்வளவோ துயரத்தை அனுபவிக்கிறான். அதனால் சம்சாரம் ரொம்ப ரொம்ப ஒரு ஜீவனுக்கு கஷ்டமானது.
ஒரு பிறப்பிலிருந்து மற்றொரு பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்தூல சரீரத்திலிருந்து மற்றொரு ஸ்தூல சரீரத்துக்கு போகிறது. அதுவும் ஒரே லோகத்தில் தான் போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஜீவன் மேல் லோகத்துக்கும் போகலாம், கீழ் லோகத்துக்கும் போகலாம். அவன் செஞ்ச கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஸ்தூல சரீரம் கிடைக்கும். இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கும்போதும் சிலருக்கு அமைதி நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. தன்னை பற்றி கவலைப்படுவாங்க, இல்லை மற்றவர்களை பற்றி கவலைப்படுவாங்க, தனக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படின்னு கவலை இருக்கும், தன்னோட குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகுமோ, அந்த மாதிரி கவலை, ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போகிறதுக்கும் கூட அந்த ஜீவனுக்கு சுதந்திரம் இல்லை. ஜீவனை இந்த உலகத்தை விட்டுட்டு வேறு உடலை தேர்ந்தெடுக்க முடியாது. இப்பொழுது இருக்கும் உடல் எப்பொழுது முடிவடையும், எப்பொழுது யமன் வருவான் அப்படிங்கிறதும் தெரியாது. அடுத்த உடல் எங்கே எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. எந்த உடலுக்கு போக வேண்டும், எப்பொழுது போக வேண்டும் அப்படிங்கிறத ஜீவன் முடிவு செய்ய முடியாது. எப்படி நதியில் விழுந்த புழு தன்னுடைய விருப்பம் இல்லாமலேயே ஒரு நீர் சுழற்சியிலிருந்து மற்றொரு நீர் சுழற்சிக்கு தன்னோட விருப்பம் இல்லாமையே சுற்றி சுற்றி வருதோ, அந்த கரண்ட் எப்படி இழுத்துட்டு போகுதோ அப்படி போகுது. அந்த மாதிரி ஜீவனும் தன்னோட விருப்பம் இல்லாமலேயே ஒரு பிறவியிலேருந்து மற்றொரு பிறவிக்கு போகிறான். எப்படி நதியிலிருந்து வெளியில் வர்றது அப்படின்னு புழுவுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி ஜீவனுக்கும் எப்படி இந்த பிறப்பிலிருந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுழற்சியிலிருந்து வெளியில் வர்றதில்ல அப்படிங்கிறது தெரியல. எப்படி வெளியில் வர்றதுங்கிறது தெரியல. ஓம் தத் சத்.